மொழி ரீதியாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு நபரை பணக்காரர் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாம், பண்ணையார், ஜமீன்தார், படிச்சவன், முட்டாள் என்று கூட அறிமுகப்படுத்தலாம். புகழக்கூடியவனை அறிமுகப்படுத்துவதற்கு தமிழிலே ஒரே ஒரு வார்த்தை கூட கிடையாது நண்பர்கள். கவரிங் வளையல் போட்டுட்டா புகழ் அப்படின்னா பொருள் இருந்தாதான புகழே உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது தெய்வானி சொன்னாங்க, தாத்தா துருப்பிடிச்ச கப்பு, மெடல் இதெல்லாம் காட்டினாரு. நடுவர் அவர்களே, பொருள் வடிவமுடையது, புகழ் வடிவம் இல்லாதது. வடிவம் தான் நம்மை பாதிக்கும். கணவனுக்கு பயப்படாத பெண் கூட கரப்பாம்பூச்சிக்கு பயப்பட வாய்ப்பு உண்டு. இப்ப ஒரு பெண் கரப்பான் பூச்சி ஆணை பார்த்து பயப்படாது, ஏன்னா அதன் வடிவில் அது இருக்கு. ஒரு கொசு அடிக்கிறோம், செத்து போது நமக்கு மரணம் பற்றிய நினைவு வராது. ஒரு மனிதன் அடிபட்டு கிடந்தா நமக்கு துடிக்குது, காரணம் நம்முடைய வடிவில் ஒருத்தன் இருக்கிறான். வடிவம் பொருளை சார்ந்தது. உங்க தாத்தா கூட வெற்று கோப்பையத்தான் வெற்றி கோப்பையா காட்டுறாரு. அதுல உள்ள கோல்டு மெடல்ல கோல்டு கிடையாது, சில்வர் மெடல்ல சில்வர் கிடையாது. புகழும் அப்படிப்பட்டதுதான், அது ஒரு மாயை. இந்த கப்பெல்லாம் யாருக்குமா வேணும்? காந்தி நோட்ல காந்தி இருக்கிறதுக்கு புகழ் காரணமா? மனிதர்கள் எல்லோரும் பொருளை நாடும் போது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அளவிலே பொருளை வைத்துக் கொண்டு எளிமையாக வாழ்ந்தார் என்பதுதான் காரணமே தவிர அவர் அந்த காலத்தில் புகழை தேடவே இல்லை. கி ராஜ்நாராயணன் அவர்கள் எழுதுறாரு, ஒரு தடவை காந்தியோட போட்டோவை பார்த்துட்டு காந்தி கேட்டாராம், என் காது இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு. கண்ணாடி பார்ப்பதையே பல ஆண்டுகளாக விட்டு விட்டவர் காந்தியவர். அவர் புகழை ஒருபோதும் தேடியதில்லை, புகழ் அவரை நாடி வந்தது. இன்னொன்னு, பிளெக்ஸ் போர்ட்ல கடவுளை விட பெரிதா மனிதன் இருக்கிறான்னு சொன்னாங்க. பார்த்துக் கொள்ளுங்கள், புகழ் கடவுளையே பின்னுக்கு தள்ளிவிடும். அப்புறம் புகழை நண்டோடு ஒப்பிடுவாங்க. ஏன்னா நண்டு பிடிக்கும் போது காணாம போயிடும், வலைக்குள்ள போயிடும். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நண்டு பிரசவிச்சதும் செத்து போயிடும். நண்பர்களே, சத்தியமாகவே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாதாரண மனிதனில் இருந்து மிகப்பெரிய சாம்ராட் வரை அவனுடைய உடல் உயிரோடு இருக்கும் போது கிடைக்கும் மாலைகளை விட உடல் மரித்த பின் விழக்கூடிய மாலைகளை அதிகம். புகழ் மரணத்திற்கு பின் வரக்கூடியது, வாழும் போது வரவே வர. வாழையடி வாழையது மரணம், அது வந்த பின்புதான் கவிஞருக்கு பெருமை ஜனனம் என்று கண்ணதாசன் சொன்னார். புகழும் அப்படிப்பட்டது. இறப்பிற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒன்றை மனித மனம் நாடுமா? வாழும் போதே புகழ் கொடுக்கக்கூடிய, வசதி கொடுக்கக்கூடிய பொருளை மனித மனம் நாடுமா? நடுவர் அவர்களே, இந்த குதிரை வண்டிக்கும் நாய் வண்டிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வண்டியே ஒரு பொண்ணு